இன்னைக்கு நம்ம கிரீஃப்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அவங்க இறந்துடுறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் வரும். இந்த அழுகிறது இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஒரு கிரீஃப் ரியாக்ஷன் நடக்கும். அவங்களுக்கு ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம கிரீஃப்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு பிடிச்சவங்க நம்ம இழக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது அவங்க இறந்துடுறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் வரும். அந்த எமோஷனல் ரியாக்ஷனுக்கு பேர் தான் கிரீஃப்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் எல்லாருமே ஒவ்வொரு சமயத்தில் இதை அனுபவிச்சுட்டு வெளில வர்றது வந்துட்டு நடக்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இதில் வந்துட்டு எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தால் நார்மல், எவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தால் அப்நார்மல் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எப்போ இதை ட்ரீட் பண்ணணுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிரீஃப்னா இந்த எமோஷன் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க இழந்தவங்களோட க்ளோஸாக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிரீஃப் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கிரீஃப் ரியாக்ஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் அது எல்லா ஏரியாஸையும் நம்ம மூளையில் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எமோஷன் அஃபெக்ட் பண்ணும். எமோஷனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மனக்கவலையோடு இருப்பாங்க. ஆனால் அந்த கவலை பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு கீழே போயிட்டு மேலே வர மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்காது கிரீஃபில். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இழந்தவங்களோட அவங்க கனெக்ட் பண்ணிட்டு, ஐயோ அவங்க இருந்திருந்தால் நம்ம இப்படிலாம் நல்லா பார்த்துருக்கணுமே, நம்ம நல்லா பார்க்காம விட்டுமேன்ற மாதிரி கில்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாராவது வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இறந்துடுறாங்க வச்சுக்கோ, நம்ம ஒழுங்காக பார்த்துக்காததுனால தான் அவங்க இறந்துட்டாங்களோ, அந்த மாதிரிலாம் வந்துட்டு மனசே வந்துட்டு நம்ம மேலே வந்து அந்த கில்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கிரீஃபில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூளை அதாவது நம்ம அறிவு திறனை இது பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற அந்த எஃபெக்டிவாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலையை அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு இந்த கிரீஃபில் வந்துட்டு சிம்டம்ஸ் வரும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதட்ட பிரச்சனை. அதாவது நம்ம இழந்துட்டோமே, நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம், அந்த ரியாலிட்டியோட இனிமேல் இந்த புது ரியாலிட்டியோட வாழணுமேன்ற அந்த விஷயத்துக்கு வர முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டும் அவங்க இருக்கலாம். இன்னும் வேற என்ன டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் கூட வந்துட்டு இதில் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போது ஒரு அப்நார்மல் அப்படின்றத நம்ம எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது? எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து திடீர்னு இறந்துட்டாங்க. ஸோ திடீர்னு இறக்கும் போது அவர் வந்துட்டு அவங்க அம்மாவை இறந்தது வந்துட்டு அவரால் தாங்கிக்கவே முடியல. தாங்கிக்காம அவர் எப்படியோ அதை சமாளிக்க என்னென்னமோ ட்ரை பண்ணார். அவர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போஸ்ட்டில் இருந்த ஒரு மனுஷன். அவரால் எந்த ஒரு வேலையும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவங்க அம்மாவோட நினைப்பு மட்டும்தான் அவருக்கு இருந்தது. எங்கே எந்திரிக்கும் போது எனக்கு வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு எப்படி வந்து நடந்து போவாங்களோ, அவங்க எப்படி கிச்சனில் இருந்து சமைப்பாங்க, அவங்க எப்படி எனக்கு வந்துட்டு பரிமாறுவாங்க, இந்த மாதிரி எண்ணங்களே எனக்கு திரும்ப 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 எனக்கு வந்துக்கிட்டே இருந்தது. என்னால் அந்த எண்ணத்தை விட்டு வெளியே வரவே முடியல. நான் வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, அம்மா வந்துட்டு எனக்கு எல்லாத்தையும் கட்டி கொடுப்பாங்க. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு அவங்கள நான் அந்த இடத்துலேருந்து நான் மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது அந்த ஆஃபீஸில் வந்துட்டு என்னால் உட்காந்துட்டு என்னால் உருப்படியாக எந்த வேலையும் செய்ய முடியல. ஃபுல்லாகவே எனக்கு என் அம்மாவோட நினப்பு மட்டும்தான் இருந்தது. அதுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. நடந்தது உடனே நடந்தது. இது எப்படி இது நடந்தது என்னால் வந்துட்டு இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிவியரான சிம்டமோடு வந்தார். அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு வருஷமா வேலையே அவர் பார்க்க முடியாமல் வேலையிலேருந்து லீவ் எடுத்துட்டு அவர் வீட்லேயே உட்கார ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அழுதுகிட்டு மட்டும்தான் இருந்தார். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு வந்த உடனே அந்த சிம்டம்ஸ் ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரீஃப் வந்துட்டு அப்நார்மலாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப கடந்து இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரீஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கலாம். பட் அந்த 6 மாதத்துக்கு மேலேயும் இருக்குது அப்படின்ற போது அதை ட்ரீட் பண்ண வேண்டியது அவசியம். இதே பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா அம்மா இறக்குறாங்கன்னா ஒரு 6 மாதம் அந்த மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு அந்த சிவியரிட்டி வந்துட்டு ஒரு ஸ்பௌஸ் அதாவது கணவனோ இல்லை மனைவியோ இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிவியரிட்டி கொஞ்சம் அதிகமாகும். இதே பிள்ளைகள் இறந்தாங்கன்னா அந்த கிரீஃப் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். ஸோ இந்த கிரீஃப் வந்துட்டு யார் இறக்குறாங்கன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். சில பேர் கிரீஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க லவ் ரிலேஷன்ஷிப்பும் வந்து லைக் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா அதனால கூட வந்து அவங்க கிரீஃப் ரியாக்ஷன் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற அந்த இன்டென்சிட்டி வந்துட்டு அந்த நடக்கிற அந்த ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்டென்சிட்டி வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம அவங்கள எவாலுவேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட் பண்ண பிறகு தான் அவங்களால நார்மலான ஒரு லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சது. அவர் ஒழுங்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்துட்டு அவருடைய டெய்லி லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சார். ஸோ இது முக்கியமாக ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இன்கேஸ் உங்கள் வீட்டில் யாராவது வந்துட்டு இந்த மாதிரி கிரீஃப் ரியாக்ஷனோட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு அந்த கிரீஃபில் வந்து அவங்களுக்கு இருக்க நீங்கள் விடணும். அதாவது இந்த அழுகிறது இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து ஒரு கிரீஃப் ரியாக்ஷன் நடக்கும். ஒன்ஸ் அந்த பீரியட் கிராஸ் பண்ணிட்ட பிறகு அவங்களா வந்து அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ் வந்து அதுலேருந்து வெளில வரதுக்கு அந்த டைம் நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் அவங்கள வந்துட்டு ரொம்ப நாளாக அவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க டெய்லி வாழ்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க, அவங்களால வந்து தினமும் போயிட்டு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் போய் பழகுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சினிமாவுக்கு போவாங்க, இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப முடங்கி அவங்க வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கிரீஃப் வந்துட்டு டிப்ரெஷனாக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ டிப்ரெஷனாக இருந்ததுன்னா ரொம்ப சேட்னஸ் வந்துட்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு ஒரு எனர்ஜியும் இருக்காது, எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. சில டைம் சில பேருக்கு
அவங்களோட போய் நம்மளும் போய் சேர்ந்துடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் வந்து தற்கொலை எண்ணங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி இன்டென்சிட்டி ஆஃப் கிரீஃப் ரொம்ப அதிகமாக அந்த 6 மாசம்ன்றது வந்துட்டு நம்ம ஒரு கணிப்பு சொல்லுவோம். பட் அந்த 6 மாசத்துக்குள்ளேயே வந்துட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அந்த இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்பவும் ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை உடனே ட்ரீட் பண்ண வேண்டியது தான் அவசியமான விஷயம்.